விஷயத்த கேள்விப்பட்டீங்களா சிஸ்டர்? இவங்களா திடீர்னு நான் யாரையோ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்களாம். நான் இவங்க சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? ஏன் சிஸ்டர், நான் என்ன மாடா இல்ல ஆடா? இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாரிட்டு போறதுக்கு அறிவுள்ள மனுஷன் நானு. இவங்க கை காட்டுற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அதுவும் இவங்க நம்மள்ட்ட கன்சல்ட் பண்ணாம வாக்கு கொடுத்துருவாங்களாம். அந்த வாக்க நம்ம காப்பாத்தணுமா? இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்? கேக்குறதுக்கு இதெல்லாம் கிரிஞ்சா இல்ல? எனக்கு என்னமோ இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அதான் சிஸ்டர், நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னால நீங்க சொல்ற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன நீங்க கம்பல் பண்ணாதீங்க. அப்படி நீங்க கம்பல் பண்ணீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். சிஸ்டர், ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏன் சார்பா நீங்க பேசி இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிடுங்க. ம்? ஹலோ. பாத்தியாமா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? ஒரு அப்பாவா பையன் யாரு கூட கல்யாணம் பண்ணி வாழணும்னு முடிவு பண்ற அதிகாரம் இல்லையா? ஏதோ ஒரு தப்பான வாழ்க்கையை முடிவு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணா கூட அதை வேண்டான்னு சொல்லி அவன் தடுக்கலாம். அதுல அர்த்தம் இருக்கு. வர்ஷா யாரு? அவ எப்படிப்பட்ட ஃபேமிலியில இருந்து வந்தவ? எவ்வளவு பெரிய சொத்துக்கு அவ அதிபதி. இதை எதையுமே யோசிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறான். யாரையாவது லவ் பண்றியாடா, அதையாவது சொல்லுடான்னு கூட கேட்டு பார்த்தாச்சு. அப்படிலாம் இல்லன்னு சொல்றான். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே?